வணக்கம் 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 நேர்களே. அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டும் பொழுது நம்ம ஒரு மெயின் டோரோ அல்லது வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் செய்யறதா இருந்தா என்னன்னு கேட்டா, புதிய மரங்களை மட்டும்தான் வாங்கப்பட வேண்டும், பழைய மரங்களை வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ பழைய மரங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு வீட்டை உடச்சி எடுத்து கூடவே என்னன்னு கேட்டா, அது இடி விழுந்த வீடா இருக்கலாம், அல்லது பெரிய லாஸான வீடா இருக்கலாம், அல்லது அதுல ஏதாவது ஒரு கொள்ளை போயிருந்திருக்கலாம், அல்லது அந்த வீட்டில் ஏதாவது சம் மர்டர் சம்திங் ஆயிருக்கலாம். அப்ப கிரகப்பலனுக்கு இந்த மரத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப டெஃபினட்டா அது மாதிரி பழைய மரங்கள் வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த மாதிரி பழைய மரங்களை வாங்கி வீடு கட்டிட்டோம், பிரச்சனை மேல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு சார், என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டால், பாலற்ற மரம் எது? மூங்கில் மரம். அதுக்காக தான் ஒரு வம்சாவிருத்தி நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மரத்தை வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தானமாக கொடுக்குறோம் அல்லது கோவில் நம்ம வைக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு சேர், ஒரு பெரம்பு சேரை ஒரு கருத்த பிராமணருக்கு நம்ம தானமா கொடுக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு வளர்புறை நாள்ல, ஒரு பௌர்ணமி நாள்ல ஒரு பிராமண வாழ்க்கை வந்து தானமா கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாவே அவருக்கு குரு பலன் ஏற்படும். அந்த வீட்டில் வந்து அந்த மரத்தால் ஏற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி ஆகும். அதே கூடவே ஒரு ஆசாரியை வச்சுட்டு நினைக்கிறேன்னா, இது ஆண் மரமா பெண் மரமா அலிமரமான் இருக்கு. என்ன சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆண் மரம், பெண் மரம், அலிமரம் இருக்கு. அந்த மரத்தை செதுக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செதில்கள் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆசாரி கண்டுபிடிச்சாரு, சார் இது ஆண் மரம், இது பெண் மரம், அலிமரம்னு சொல்லிட்டு அந்த சுழிகளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப அலிமரங்களை கண்டிப்பாக ஒரு வாசப்படிக்கு மெயின் டோருக்கு பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். மற்ற எந்த டோருக்கு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த ராஜவாசப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மெயின் இது டோருக்கு மட்டும் என்னன்னு கேட்டா, அலிமரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும். சில நேரங்களில் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அலிமரத்தை நம்ம பயன்படுத்தப்பட்டால் ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு ஏற்படும். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா. சில நேரம் அவர்களை அறியாமல் சூசைட் பண்ணிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள் போகும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவில், எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒரு சித்திரகுப்தர் கோவிலுக்கு போயிட்டு 2 நோட்டு 2 பேனா வாங்கி வச்சுட்டு, என்னோட ஆயுளை வந்து நீடிக்கிற மாதிரி நீதான்ப்பா பண்ணணும், நான் என்ன நினைச்சாலும் சரி தவறுதான், ஏதோ தெரியாம நினைச்சிட்டேன், நீதான் என்ன காப்பாற்றணும் சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஆனா வரும்பொழுது நோட்டு புத்தகத்தை விட்டுட்டு வரணும். ஒரு வீடியோ பார்க்கணும், வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, வித்தியாசமான கருத்துக்கள், அதெல்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க திரும்ப போட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்க கருத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் நினைக்கிறேன், சார் நீங்க சில நேரம் பேசும்போது வேகமா பேசுறீங்க, என்ன பேசுறேன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் வருது. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்க செல்லை ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் போட்டு பார்த்துக்கோங்க. அல்லது வீடியோ கூட நினைக்கிறேன், இன்னைக்கு சாதாரண செல்லுல பூரா நினைக்கிறேன் வீடியோ வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருக்கு, டிவி முன்னாடி வச்சு நீங்க கேப்சர் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல போட்டு பார்த்துக்கோங்க. தவறாம செய்யாமல், தவறு ஏதும் நடக்காமல் இருப்பதற்காக இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு சொல்றேன் நான், இதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படி வாஸ்து முறைப்படி நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம், ஜிம்மை பத்தி நிறைய பேசியிருக்கோம், கை ரேகையை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஒரு கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று விழுந்தால், குறுக்களை ஒரு கோடு வந்திருந்தால், ஆண்களாக இருந்தால் இந்த கை பார்க்கணும், பெண்களாக இருந்தால் இந்த கை பார்க்கணும். அந்த கை கட்ட விரலில் இங்கிருந்து ஒரு கோடு அப்படி கிராஸா போயிருந்தால் அவர்களுக்கு படிப்பு மந்தம். அப்ப அந்த மந்த புத்தியை போக்க வேண்டும் என்றால் வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரஸ்வதி வழிபாடு தேவை. அவர் படிக்கக்கூடிய ஹாலில் ஒரு சரஸ்வதி படம் இருக்கப்பட வேண்டும். காலையில் எழுந்தவுடனே எனக்கு என்ன, பிரஷ் பண்ணிட்டு மூஞ்ச கழுவுன என்ன, சரஸ்வதியை பார்த்து கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். இப்படிலாம் செய்யப்பட்டால் கண்டிப்பா இவர்களுக்கும் யோகம் உண்டு. நாளை சந்திப்போமா? நன்றி. Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7.